வணக்கம். சேந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் இளைஞர்களுடன் முரண்பட்ட மாங்குளம் போலீசார் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. 26ஆம் திகதி தேசிய துக்க தினமாக பிரகடனம். 25 தேர்தல் வேட்பாளர்கள் கைது, உயரும் முறைப்பாடுகள். முச்சக்கர வண்டியை மோதிய ஹெப் வாகனம், திருகோணமலையில் ஒருவர் பலி. மது போதையில் முச்சக்கர வண்டியை செலுத்திய வேட்பாளர் கைது. அமைதியான முறையில் இடம்பெறும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு. நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு, 361 பேர் கைது. சமூக ஊடக காணொலிகளுக்கு இராணுவ சீருடைகள் தடை, இராணுவ தலைமையகம். தொடர்வன இனி விரிவான செய்திகள். சமூக ஊடகங்களில் பல்வேறு பிரபலமான பயன்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள், பாடல்கள் மற்றும் குறுகிய காணொலிகளில் அனுமதியின்றி இராணுவ சீருடைகளை பயன்படுத்தும் போக்கு இருப்பதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது இராணுவத்தின் பிம்பத்திற்கு சேதம் விளைவிக்கும் என்று இராணுவ தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அனுமதியின்றி படைப்பாற்றல் நோக்கங்களுக்காக இராணுவ சீருடைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றாலும் பலர் அறியாமையால் இது போன்ற செயல்களை மேற்கொள்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற அறியாமை செயல்களால் தாய் நாட்டிற்காக தங்கள் உயிரையும் உடல் உறுப்புகளையும் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பெருமையுடன் அணியும் சீருடை இழிவுபடுத்தப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 361 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊரக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 111 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 161 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 82 பேரும், சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பானது இன்றைய தினம் சுமூகமான முறையில் இடம்பெற்று வருகின்றது. தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 24, 25, 28, 29 ஆகிய தினங்களை தேர்தல் ஆணைக்குழு ஒதுக்கியுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குணதிலகவின் கீழ் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. மது போதையில் முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்றதாக கூறப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கினிகத்தேனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கினிகத்தேனை போலீசார் இரவு நேர சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது நுவரேலியா கினிகத்தேனை பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனையிட்டுள்ளனர். சோதனையில் முச்சக்கர வண்டியின் சாரதி மது போதையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து முச்சக்கர வண்டியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முச்சக்கர வண்டியின் சாரதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பெரிய பாலம் பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ராப்கெப் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உள்ள மூதூர் பெரிய பாலம் பகுதியில் இன்று வியாழக்கிழமை பகல் விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டி சாரதியான மூதூர் ஆணையைச் சேர்ந்த ஹதியத்துல்லாஹ் நசீர் என்ற 62 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. முன்னால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீது சிறிய ரப்கெப் வாகனம் பின்னால் இடித்து மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீஸ் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் ஜனாசா மூதூர் பிரதேச வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 2 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் இன்று வரையில் கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 6 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட மொத்த ஆதரவாளர்களின் எண்ணிக்கை 98ஆக அதிகரித்துள்ளது. நேற்றைய நாளில் மாத்திரம் தேர்தல் தொடர்பான 3 குற்றவியல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெறப்பட்ட மொத்த குற்றவியல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 61 ஆகும். தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக நேற்று 20 முறைப்பாடுகள் கிடைத்ததோடு மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 222ஆக உயர்ந்துள்ளது.
2025 ஏப்ரல் 26ஆம் திகதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நித்திய இளப்பாறிய புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26ஆம் திகதி காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவில் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற இளைஞர் குழுவினருடன் முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் போலீசார் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தினக் தலபாலா தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் குழுவினர் கடந்த 22ஆம் திகதி யாழில் இருந்து வவுனியா நோக்கி காரில் பயணித்தனர். இந்த நிலையில் அந்த இளைஞர்கள் மாங்குளம் போலீசாரால் வழிமறித்தனர். வழிமறிக்கும் போது டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சிய வழிமறித்தனர். இந்த நிலையில் இவ்வாறு வழிமறிப்பது தவறு என அந்த இளைஞர் குழு எடுத்து கூறிய போது அவர்களுடன் போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் அச்சுறுத்தினர். அத்துடன் தகட்டு இலக்கத்தையும் வழங்க மறுத்ததுடன் அஜாரகத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருந்த நிலையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தினக் தனபாலாவின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர். இந்த நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தினக் தனபாலா தெரிவித்துள்ளார். இத்துடன் செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.